அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுக எம்பி ராசாவை அடித்து இழுத்து சென்ற அமலாக்கத்துறை, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் ராசா அவர்கள். ராசா அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றத்தில் சிக்கியிருந்தார் இல்லையா. இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் ராசா அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக நீதிமன்றத்தில் தரக்குறைவாக சண்டை போட்டதாகவும் அடியாட்களை வைத்து மிரட்டியதாகவும் செய்திகள் வெளியேறும் நிலையில் அங்கே பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் ராசா அவர்கள் அடித்து இழுத்து சென்றதாக ஒரு செய்திகள் வெளியே இருக்குது. இருந்தாலும் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றத்தில் சிக்கியிருந்தார் இல்லையா. அவர் பார்த்திங்கன்னா அரசுக்கு 5,53,00,000 ரூபாய் பார்த்திங்கன்னா அரசுக்கு இழப்பீடு செஞ்சதாகவும், இதுக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தான் அமலாக்கத்துறை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கை தான் அதிரடியாக மீண்டும் தேதி குறிப்பிடாமே மாற்றி வச்சிருக்க நிலையில் தான் இவருடைய வழக்கில் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் இவருடைய வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு இல்லையா. பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2G வழக்கிலே சிக்கியிருந்த நிலையில் இந்த 2G வழக்கில் தான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பணங்கள் இருந்துச்சு. இவருடைய வீடுகளிலும் அமலாக்கத்துறை ரைடுகள் நடைத்திருந்த நிலையில் தான் அங்கே எக்கச்சக்கமான மூட்டையாக பணங்களும் கிடைத்திருந்த நிலையில் இவருக்கு நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இவர் ஆஜராகணும் அப்படின்ற தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையிலும் அவர் ஆஜராகாத காரணத்தினால அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களும் சிக்கியிருக்கும் நிலையில் அடுத்தடுத்த அமைச்சர் திமுகவுடைய அமைச்சர்கள் சிக்கியிருக்கும் நிலையில் தான் கடும் அதிர்ச்சியை இருக்கு இல்லையா. இருந்தாலும் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா பெரிய ஆட்சியில் பெரிய கேள்விக்குறியாக நடக்கிறதுக்கான பெரிய கேள்விக்குறி இருக்கும். இருந்தாலும் இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்கள் அனைவருமே ஊழல் சிக்கியிருக்கும் நிலையில் தான் திமுகவுடைய அமைச்சர்கள் அனைத்துலையுமே ஒரு முக்கிய புள்ளியாக இருக்காங்க. இருந்தாலும் ராசாவுடைய வழக்கில் ஒரு மர்மமான தீர்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் ராசா அவர்கள் தரப்புகள் பார்த்திங்கன்னா அதிரடியாக சண்டைகள் இழுத்ததாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அடுத்த விசாரணையில் எனக்கு ஆஜராவதிலிருந்து எனக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ராசா தரப்புகள் முன்வைத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் நீதிமன்றம் அதிரடியாக தேதி குறிப்பிடாமல் வச்சிருக்க நிலையில் இவருடைய வழக்கை என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.